இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஞ்சா கமோய் சீசன் 1 எபிசோட் 4. இந்த கதையோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து அன்னோன் பர்சன் கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாரு. அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, ஒரு வழியாக நீ என்கிட்ட பேசிட்ட ஹீகான் அப்படின்னு ஹீரோட பேரை சொல்லுவார். அதை கேட்டோன்னே ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அவன் சொல்லுவான், நான் யாருன்னு உங்ககிட்ட இப்போதைக்கு சொல்ல முடியாது, ஆனால் நீ அஷுரா பில்டிங்கில் நுழையணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உன்னால் அங்கே தனியாக நுழைய முடியாது, ஏன்னா அங்கே செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஹீரோ சொல்லுவார், நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவன் சொல்லுவான், ஒரு நிஞ்சா வந்து யார் சொல்கிறதையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிஞ்சாவோட ஸ்லோகம் சொல்லுவான். அப்போ ஹீரோ வந்து இன்னும் ஷாக் ஆவார். அப்படியே பேசாத நின்றுட்டு இருப்பாரு. அதுக்கு அவன் சொல்லுவான், நீ நானும் வேற கிடையாது, நம்ம 2 பேரும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதே மாதிரி நான் உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன், நீ என்னை தாராளமாக நம்பலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் நம்ம FBI ஏஜென்ட்டை கட்டுறாங்க. அவர் அவங்க பையன் வரைஞ்சி கொடுத்த ஃபோட்டோவை பார்த்து ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிக்கிறாரு. யோசிக்கும்போது அவருக்கு கால் வந்துட்டே இருக்கு. அவர் ஒய்ஃப் கிட்ட இருந்தால் அவர் காலை எடுக்காத அசால்ட்டாக விட்டுடுறாரு. அப்புறமா ரிலாக்ஸ் ஆகிட்டு பொறுமையாக கால் அட்டன் பண்ணுறாரு. கால் அட்டன் பண்ணதும் பயங்கர ஷாக் ஆகிறாரு. என்னடான்னு போய் பார்த்தா அவரோட பையன் ஹாஸ்பிட்டலில் இறந்து போனமாக கிடக்குறான். அவரோட ஒய்ஃபும் பக்கத்தில் அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, நான் உனக்கு இத்தனை தடவை கால் பண்ண உன்னால் ஒரு டைம் கூட ஃபோன் அட்டன் பண்ண முடியல. ஒரு FBI ஏஜென்ட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிரச்சனை வரதான் செய்ய, இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு நினச்சேன், ஆனால் இப்போ என் பையனே இல்லை, இதுக்கு மேலே என்னால் உன் கூட இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேப்பரை கசக்கி அவர் மூஞ்சில் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க. அவர் அந்த பேப்பரை பிரித்து பார்த்துட்டு பயங்கரமாக பிரேக் ஆகி உட்காந்து அங்கேயே அழுதுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அவர் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அவரை நம்ம FBI ஏஜென்ட் பார்த்தோன்னே, நீயா சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அவருக்கு வந்த கால், அப்புறம் அந்த காலில் பேசினவனை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவனும் ஒரு நிஞ்சாங்கிறத பற்றி சொல்லுவார். அதுக்கு FBI ஏஜென்ட் சொல்லுவார், இதெல்லாம் ட்ராப்பாக இருக்கும், கண்டிப்பாக அவங்க செட் பண்ணி வச்ச ஆளாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த FBI பொண்ணு சொல்லுது, இல்லை அவன் சொல்கிறதும் சரிதான், ஹவுஸா டெக்னாலஜி பில்டிங்குள்ளே நுழையணும்னா ஒரு பேயால் மட்டும்தான் முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு அதில் இருக்க செக்யூரிட்டி சிஸ்டம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த 2 FBI ஏஜென்ட்ஸ்குள்ளேயும் ஒரு குட்டி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு இதை பற்றி. அப்போ வந்து நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது, நான் ஏன் அவனை நம்புறேன்னா, அவன் வந்து நிஞ்சாஸ்க்கான கோடை என்கிட்ட பிரேக் பண்ணிட்டான். எந்த நிஞ்சாவும் சாதாரணமாக அவங்களோட கோடை பிரேக் பண்ண மாட்டாங்க, அவனும் என்ன மாதிரி தப்பிச்சு வந்தவனா தான் இருப்பான் கண்டிப்பா அப்படின்னு அடிச்சு சொல்றாரு ஹீரோ. அப்படியே அவங்க 3 பேரும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அப்புறம் ஹவுஸா பில்டிங்குள்ள எப்படி போக போறோன்றத பேசி முடிச்சுட்டு ஹீரோ அங்கிருந்து வெளில போகும்போது FBI ஏஜென்ட் வந்து ஹீரோ பார்த்து ஒன்று கேட்கிறாரு. அதாவது, நீ ஒரு நிஞ்சான்னு உன் ஒய்ஃப்க்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா அவளுக்கு தெரியும், ஏன்னா அவளும் ஒரு நிஞ்சா தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கு FBI ஏஜென்ட் அவர் போன பிறகு சொல்றாரு, ஓ அப்போ நீயும் கோடை பிரேக் பண்ணிட்டு ஃபேமிலியை சூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ண இன்னொரு சைடு ஒரு குரூப் மீட்டப் வச்சிருக்காங்க. அதுல யார் யார் இருக்கான்னா, ஹவுஸா, அப்புறம் அந்த குள்ள பையன், அப்புறம் மாஸ்டர் எம்மாஞ்சி, அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்க. அப்படி குரூப் மீட்டிங்ல அவங்க என்னதான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, இந்த குள்ள பையன் நம்ம ஹீரோட எபிலிட்டிஸை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு வெப்பன் சோல்ஜர் ஒன்று அனுப்பி வச்சிருப்பான்ல, அதை பத்தி தான் ஹவுஸா பயங்கரமா பேசிக்கிட்டு இருப்பாரு. அதாவது ஹவுஸாவிலே இருக்கிறதுலே சிறந்த ஹியூமன் சோல்ஜர் வெப்பன் அதுதான். அதுவே அவன்கிட்ட ஒரு செகண்டுக்கு மேல தாக்கு பிடிக்கலன்னா அவனோட எபிலிட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க, கண்டிப்பா ஒரு நல்ல டெஸ்ட் சப்ஜெக்டா இருப்பான் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த குள்ள பையனும் கூட இருக்க 2 பேரும் வளவலன்னு தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாஸ்டர் எம்மாஞ்சி குறுக்க வந்து அவர் ஏதோ ஒரு ஆர்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்க கழுத்து எல்லாத்தையும் நெரிக்கிற மாதிரி பண்ணிட்டு, பேசினது போதும், சீக்கிரமா அவனை பிடிச்சி கொண்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஹவுஸா வந்து சொல்லுவாரு, சரி அதுக்கே இப்படி கோவப்படுறீங்க, ரிலாக்ஸ்டா விடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியே கட் பண்ண ஹவுஸாவும் அப்புறம் இன்னொரு நிஞ்சா பொண்ணு 2 பேரும் சேர்ந்து கார்ல உட்காந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஹவுஸா கிட்ட என்ன கேட்குதுன்னா, நீ ஏன் அவன் மேல இவ்வளோ ஆர்வமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஹவுஸா சொல்றாரு, பின்ன ஆர்வம் இருக்காதா என்ன, எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தா மாஸ்டர் எம்மாஞ்சி கிட்ட இந்த ரீப்பர் வந்து சொல்கிறான், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் அவனை கொன்னுடுறேன் அப்படின்னு. அதுக்கு மாஸ்டர் எம்மாஞ்சி சொல்கிறாரு, இல்லை நீ போவேன்னா, நான் ஏற்கனவே அவனை கொல்றதுக்காக நிறைய ஆளுங்களை அனுப்பிட்டேன், நீ அவன்கிட்ட இருந்து தள்ளியே இரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அப்படியே இந்த சைடு ஹீரோ அவர் நிஞ்சாவாக இருக்கும்போது அவருக்கு சொல்லி கொடுத்த அந்த ரூல்ஸ், அப்புறம் அந்த கோடோட ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அதாவது, ஒரு நிஞ்சாவுக்கு கொடுக்கக்கூடிய கோடு எப்படிப்பட்டதுன்னா, அந்த கோடுக்காகவே அவங்க வாழணும், அந்த கோடுக்காகவே அவங்க சாகணும், அவங்களுக்கு எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் எமோஷன்ஸும் இருக்கக்கூடாது, இது எல்லாத்தையும் கடந்து வந்தால் தான் அவங்கள ஒரு சிறந்த நிஞ்சான்னு சொல்லி அவங்களோட ஐடென்டிட்டியவே மாற்றுவாங்க. அப்படி மாற்றும் போது அவங்களுக்கு புதுசாக பேர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்த எல்லா மிஷன்ஸையும் எந்த வித எமோஷனுமே இல்லாத முடிச்சு சக்ஸஸ் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு போன 3 நிஞ்சாஸை நம்ம காட்டுறாங்க. அது யார் யாருன்னா, நம்ம ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு. இப்போ இவங்க 3 பேர் தான் இந்த நிஞ்சா வில்லேஜோட தலை சிறந்த நிஞ்சாஸாக இருக்காங்க. அதனால இவங்களுக்கு வந்து அந்த ஹிடன் நிஞ்சா டெக்னிக்கை வந்து சொல்லித்தராங்க. அந்த டெக்னிக் எப்போ யூஸ் பண்ணணும்னா, அவங்க உயிருக்கு ஆபத்தான ஒரு சிச்சுவேஷனில் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நிஞ்சா டெக்னிக் யாருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படின்னு
சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருக்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ பேர் வந்து ஹீகான், அப்புறம் ஹீரோயின் பேர் வந்து மரி, அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு பேர் வந்து ஜாய். அப்போ இவங்க 3 பேருக்குள்ளேயும் ஒரு குட்டி கான்வர்சேஷன் நடக்குது. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றதை பற்றி நடந்து நல்லா ஃபன் பண்ணிவிட்டு அப்புறமா வேறு ஒரு மிஷனுக்கு போகிறாங்க. போன இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக அடிப்படுது. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போன பிறகு ஹீரோயினால் ரொம்ப முடியல, அவங்களுக்கு மருந்து போட்டு கட்டெல்லாம் போட்டு விட்டுடுறாரு. ஹீரோ இப்படி ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்லை வேணாம், நீ இங்கேருந்து போய்ட்டு, நீ இப்படி பண்ணுறதுனால மிஷின் ஃபெயிலியர் ஆகிடும், அதுக்கப்புறம் கோடை பிரேக் பண்ண மாதிரி ஆகிடும், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லுவார், நான் உன்னை எப்போ முதல்ல பார்த்தேன்னா அப்பவே கோடை பிரேக் பண்ண ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கிஸ் பண்ணிடுவார். அப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. அவங்க ஒன்றா இருக்கிறத வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஜாய் வந்து பார்த்துருவாரு. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணால் இப்போ ப்ரெசென்ட்டில் அந்த வில்லேஜோட டீ கப்பை பிடிச்சிக்கிட்டு ரீப்பர் நின்றுட்டு இருப்பாரு. அந்த ரீப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஜாய் தான். அப்படியே கட் பண்ணி இன்னொரு சைடு FBI ஏஜென்ட் வந்து ஹீரோக்கு கால் மேலே கால் போட்டுகிட்டே இருப்பார். ஆனால் அவர் எந்த காலுக்கும் ஆன்சர் பண்ண மாட்டார். அப்புறம் FBI ஏஜென்ட்டோட பாஸ் கால் பண்ணி நீ என்ன டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு ஆக மாட்டே அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு FBI ஏஜென்ட் ரொம்ப சர்க்காஸ்டிக்காக ரிப்ளை பண்ணுவார். அதுக்கப்புறமா அவர் சொல்லுவார், உன்னோட பார்ட்னர் உன்னை தேடி தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவார். அதுக்கப்புறமா FBI ஏஜென்ட்டும் அந்த பொண்ணு ஒன்றா போவாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லும், வெறும் வயிற்றில் யாரும் சண்டை போட போக மாட்டாங்க, வா நம்ம சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூட்டிட்டு போயிடும். அப்புறம் இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு வனாந்திரம் மாதிரி இருக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு யாரோட காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் காலம் வரும், கால் அட்டன் பண்ணி பேசுவார். காலில் இருக்க அந்த அன்னோன் பர்சன் சொல்லுவான், நீ கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்க, உனக்கு எப்படி உள்ளே போகணுன்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நானே தரேன், ஏன்னா எனக்கு அங்கே இருக்க செக்யூரிட்டி செட்டிங்ஸ் அப்புறம் CCTV லாக் இதை பற்றிலாம் நல்லா தெரியும், அதோட அந்த பேரியர் தாண்டி போகிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது, கண்டிப்பாக உனக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோவும் எதுவும் சொல்லாத சரின்னு சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு நம்ம 2 FBI ஏஜென்ட்ஸும் ஒரு காஃபி ஷாப்க்கு வந்திருக்காங்க. காஃபி குடிச்சிக்கிட்டே அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம FBI ஏஜென்ட் வந்து இன்சார்ஜாக இருந்த இந்த நிஞ்சா கேஸில் அந்த பொண்ணை வந்து இன்சார்ஜாக மாற்றிட்டாங்க, இவருக்கு வேறு கேஸ் கொடுத்து அனுப்ப போகிறாங்க. ஸோ அவங்க போகிறதுக்கு மனசு இல்லாத உட்காந்துக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, பரவாயில்ல, இந்த கேஸும் நீங்கள் நல்லபடியாக முடிச்சுட்டு சீக்கிரமாக வாங்க, 2 பேரும் ஒன்றாவே இந்த கேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு அவரும் போகிறதுக்கு மனசு இல்லாத அந்த இடத்த விட்டு போகிறாரு. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு ஹீரோ வந்து ஹவுஸ் ஆஃப் பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்க்கு வந்திருப்பாரு. வந்துட்டு அந்த அன்னோன் பர்சனுக்கு கால் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி கேட்பாரு. அவனும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்ல ஆரம்பிப்பான். அவன் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து உள்ளே போயிட்டு இருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்டத்துக்கு மேலே செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து அலர்ட் ஆகிடும். ஸோ அவங்க ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டு அவர் அட்டாக் பண்ணுறதுக்காக சோல்ஜர்ஸ் அனுப்புவாங்க. அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு ஹீரோ வந்து திரும்பவும் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி உள்ளே போவான். உள்ளே போகும்போது செவரில் லேசர் மாதிரி ஒரு வால் கிரியேட் ஆகும். அந்த வாலுக்கு எதிரில் வந்து ரீப்பர் நின்றுட்டு இருப்பான். அதாவது ஹீரோட பழைய ஃப்ரெண்ட் ஜாய் இருப்பான். அவனை பார்த்து அப்படியே ஷாக்கில் வாலை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க இந்த இடத்துல. இதோட கண்டினியூஷன் அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும், மறக்காத இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. இதே மாதிரி வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காத ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்யூ.